60% கொள்கலன்கள் பௌதிக பரிசோதனை இல்லாமல் வெடிவிப்பு சுங்கத் திணைக்களம் அறிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். சுங்கத் திணைக்களத்தினுடைய தரவு கட்டமைப்பின் ஊடாக இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களில் 60% பௌதிக பரிசோதனை இல்லாமல் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் எக்ஸ்போ லங்கா என்ற நிறுவனத்தின் பெயரில் இறக்குமதி செய்யப்பட்ட எவ்வித கொள்கலன்களும் உள்ளடங்கவில்லை என்று சுங்கத் திணைக்களம் அறிவித்திருக்கின்ற விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இறக்குமதி செய்யப்பட்ட 323 கொள்கலன்கள் சுங்க பரிசோதனைகள் இன்றி விடுவிக்கப்பட்டதாக வெளியாகியுள்ள செய்தியை தெளிவுபடுத்தி சுங்கத் திணைக்களம் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது, இலங்கை சுங்கம் பண்டங்களை விடுவிக்கும் வழிமுறையாக 2020 செப்டம்பர் மாதம் முதல் அவதான நிலை முகாமைத்துவ கோட்பாடுகளுக்கு அமைய சுங்கத் திணைக்களத்தினுடைய தரவு கட்டமைப்பூடாக பௌதிக பரிசோதனைக்கு உட்படுத்தல், ஸ்கேன் பரிசோதனைக்கு உட்படுத்தல், பௌதிகம் மற்றும் ஸ்கேன் என்ற இரட்டை பரிசோதனைக்கு உட்படுத்தல், அத்துடன் பௌதிகம் மற்றும் ஸ்கேன் பரிசோதனைக்கு உட்படுத்தாமல் கொள்கலன்களை விடுவித்தல் ஆகிய வழிமுறைகளை பின்பற்றுகிறது. இந்த வழிமுறைகளுக்கு அமைவாக பௌதிக பரிசோதனைகளுக்காக தெரிவு செய்யப்படும் கொள்கலன்கள் பல்வேறு காரணங்களினால் விடுவிப்பதற்கு தாமதிக்கப்படுகின்றன. இதனால் கொள்கலன்கள் தேக்கமடையும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அத்தியாவசிய பண்டங்கள், கைத்தொழில் மற்றும் ஏனைய வர்த்தக நடவடிக்கைகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் மற்றும் பல்வேறு இறக்குமதி பொருட்களை விடுவிப்பதில் ஏற்படும் தாமதம் தொடர்பில் சுங்கத் திணைக்களம் விசேட கவனம் செலுத்தியிருக்கிறது. இந்த நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு சுங்கத் திணைக்களம் பல்வேறு நடவடிக்கைகளையும் மாற்று திட்டங்களையும் தற்போது செயற்படுத்தியிருக்கிறது. இதன் ஓர் அங்கமாக தேர்ச்சி பெற்ற சிரேஷ்ட உத்தியோகத்தர்களை உள்ளடக்கிய பரிசோதனை அலகு ஒன்றை உருவாக்கி அதனூடாக அவதானமிக்க கொள்கலன்கள் தெரிவு செய்யப்பட்டு விடுவிக்கப்படுகின்றன. எவ்வாறு இருப்பினும் சுங்கத் திணைக்களத்தினுடைய தரவு கட்டமைப்பின் ஊடாக இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களில் 60% பௌதீக பரிசோதனை இல்லாமல் விடுவிக்கப்படுவதை குறிப்பிட வேண்டும் என்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த முறையை இலங்கை சுங்கத் திணைக்களத்தினுடைய சிரேஷ்ட உத்தியோகத்தர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். சுங்கத் திணைக்களத்தினுடைய மேலதிக பணிப்பாளர் நாயகத்தின் மேற்பார்வையின் கீழ் 2024 7ஆம் மாதம் 18ஆம் திகதி முதல் தெரிவு செய்யப்பட்ட ஒழுங்குமுறைகளுக்கு அமைவாக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2024 7ஆம் மாதம் 18ஆம் திகதி தேவைக்கேற்ப இந்த குழு பல தடவைகள் கூடி குறித்த ஒழுங்குமுறைகளுக்கு அமைவாக கொள்கலன்களை விடுவித்திருக்கிறது. கொள்கலன்கள் நெருக்கடிக்கு தீர்வு காணும் பொருட்டு அமைச்சரவையுடைய அனுமதியுடன் நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரை மற்றும் ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய பல கொள்கலன்கள் தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே குழுவின் செயற்பாட்டின் காரணமாக கொள்கலன் நெருக்கடிக்கு கணிசமான அளவு தீர்வு காணப்பட்டுள்ளதுடன் பெருமளவிலான இறக்குமதியாளர்கள் குறைவான காலத்துக்குள் குறைந்த செலவில் தமது இறக்குமதி நடவடிக்கைகளை இதனால் பூர்த்தி செய்திருக்கிறார்கள் என்ற விடயமும் அதனூடாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேற்குறிப்பிடப்பட்ட கொள்கலன்களில் எக்ஸ்போ லங்கா என்ற நிறுவனத்தினுடைய பெயரில் இறக்குமதி செய்யப்பட்ட எந்தவிதமான கொள்கலன்களும் உள்ளடங்கவில்லை. ஆயுதங்கள், தங்கம் அல்லது போதைப்பொருள் உட்பட சட்டவிரோதமான முறையில் பொருட்கள் நாட்டுக்குள் உள்வருவதற்கும் சுங்கத் திணைக்களத்தின் வருவாய் எடுப்புக்கும் எந்தவித சாத்தியமும் கிடையாது என்பதான விடயமும் அதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்களாக இருக்கின்றவே குறிப்பிட்ட இந்த விடயமும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு பிரதான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. மேல் மாகாண ஆளுநருடைய கருத்தை மேற்கோள் காட்டி இந்த செய்திக்கு பின்வருமாறு வீரகேசரி பத்திரிகை தலைப்பினை வழங்கியிருக்கிறது. விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களுக்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. மேல் மாகாண ஆளுநர் தெரிவிப்பு குற்றப்புலனாய்வு பிரிவிலும் முறைப்பாடு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையிலும் இது குறித்த தகவல் வெளியாகி இருக்கிறது. பரிசோதனைகள் எதுவுமின்றி சுங்கத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படும் கொள்கலனுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என மேல் மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுப் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை சுங்கத் திணைக்களத்தினுடைய பரிசோதனைக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 323 கொள்கலன்கள் பரிசோதனைகள் எதுவுமின்றி விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் கருத்து வெளியிட்ட சந்தர்ப்பத்திலேயே அவர் இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியிருப்பதாகவே செய்திகள் வெளியாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு முக்கியமான விடயங்களை அவர் இதில் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் நான் பல்வேறு விடயங்களை தெரிவிக்க வேண்டும். குறிப்பாக தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கு சிவப்பு முத்திரை பதித்திருந்த 323 கொள்கலன்கள் சுங்கத்திலிருந்து பரிசோதனை எதுவுமின்றி விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவை எனக்கு சொந்தமானவை எனவும் ஒரு சில ஊடகங்களில் செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன. எனக்கு எதிராக இவ்வாறு தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டை முற்றாக நிராகரிக்கிறேன். அந்த கொள்கலன்களுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லை. அந்த கொள்கலன்களில் ஒன்று கூட தனது பெயரில் இல்லை. எனவே இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் மேல் மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுப் குறிப்பிடுகையில் என்னை இலக்காக கொண்டு பல பொய்யான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதை அவதானித்திருக்கிறேன். குற்றச்சாட்டுகள் எல்லை மீறி சென்றதனால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்திருக்கிறேன் என்ற விடயத்தினையும் அவர் இதன் மூலமாக வெளிப்படுத்தியிருப்பதான தகவலாக வெளியாக இருப்பதை நாங்கள் காணலாம்.